காசா மேல நடத்திட்டு இருக்கிற தாக்குதலை நிறுத்தணும்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிருச்சு. ஆனால் இஸ்ரேல் இன்னும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. நேத்து ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 24 பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. காம்பேக்ட் ஜோன் சொல்லப்படுற வடக்கு பகுதியில் மட்டும்தான் இந்த தாக்குதல் நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக தெற்கு நோக்கி போங்கன்னு இஸ்ரேல் சொல்லிட்டு தெற்குலையும் இந்த தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாம் அங்கிருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில எகிப்துல ஹமாஸ் ஒரு பக்கம், இஸ்ரேல் ஒரு பக்கம், கத்தாரினுடைய பிரதமர் ஒரு பக்கம்னு முக்கியமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை எதை பத்தி, இதனுடைய முடிவு இந்த போர்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா, என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சொந்த பந்தங்களுடன் தித்திக்கும் தீபாவளியை அடையார் ஆனந்த பவனின் வகை வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுடன் கொண்டாடுங்கள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. காசாவில் நடந்துட்டு இருக்கிற போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக 20 அம்ச பீஸ் பிளான் அமைதி திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சார். அதை இஸ்ரேலும் ஹமாஸும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக தாக்குதல் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தாரு. இஸ்ரேல் உடனடியாக அந்த பீஸ் பிளானை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் அது அவங்களுடைய அஜெண்டாவை நோக்கியதாக இருந்துச்சு. அவங்களுடைய மெயின் அஜெண்டா என்ன, ஹமாஸை நிர்மூலமாக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்கான அம்சங்கள் எல்லாம் அதுல இருந்துச்சு. அதனால அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னா அந்த 20 அம்சங்கள் என்ன, அதுல ஹமாஸ் தங்களுக்கு பாதகமாக இருக்கிறதாக சொல்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம டிகோட் நிகழ்ச்சியில ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். நீங்க அதை பார்க்கலன்னா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இதனுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஹமாஸ் தரப்புல அந்த 20 அம்ச திட்டங்கள் குறித்து கடுமையான ஒரு ஆலோசனையை மேற்கொண்டாங்க. அதன் முடிவுல நாங்க அந்த திட்டத்தை ஏற்கிறோம் அப்படின்னு பொதுவாக அறிவிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள நாங்க எதெல்லாம் ஏற்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் லிஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது, பேச்சுவார்த்தை மூலமாக தான் நாங்க அதுல முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில ஹமாஸ் ஏத்துக்கிட்ட விஷயங்கள் எது அப்படின்னா, பணைய கைதிகளை உடனடியாக விடுவிப்பது, இஸ்ரேல் தரப்புல இருந்து பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பது, காசாவுக்குள்ள நிவாரண உதவிகளை அனுமதிப்பது, ராஃபா எல்லையை திறப்பது போன்ற முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. கடைசியில அவங்க ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு இன்னும் டிஸ்கஷன் தேவைப்படுது அப்படிங்கறத இன்டைரக்டா சொன்ன இடங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 ஹமாஸினுடைய ஆயுதங்களை கீழே போடணும், அரசியல்ல பங்கேற்க கூடாது, இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு 3வதாக ஒரு சர்வதேச படை காசாவை இனி நிர்வகிக்கும், காசாவுடைய பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த விஷயத்திலும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா காசா மண் மீது பாலஸ்தீன மக்களுக்கு தான் உரிமை இருக்கு, அவங்களாலேயே அவங்கள ஆண்டுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மறுபரிசீலனை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஹமாஸ் இது ஒட்டுமொத்தமாக ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தணும்னு சொல்லி 3 நாட்கள் கடந்துருச்சு. ஆனால் இஸ்ரேல் இன்னும் தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே காசா மக்கள் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு போனாங்க. இதை நம்ம நம்பலாமா இல்ல தாக்குதல் தொடருமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்கு போறாங்க. அந்த கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல தான் கடந்த 3 நாட்களாகவும் இருக்காங்க. இன்னைக்கு கூட தாக்குதல் நின்றோம், இன்னைக்கு நம்ம நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு பலரும் நினைச்சாங்க. ஆனால் தாக்குதல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. குழந்தைகளும் கொல்லப்பட்டு தான் இருக்காங்க. உணவு வாங்க போனவங்க கூட இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் அங்கிருந்து வந்துகிட்டே தான் இருக்கு. சரி, இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியும் கேட்காம இப்படி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்களே, டொனால்ட் ட்ரம்ப் கோவம் வரலையா அப்படின்னு கேட்டா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த விவகாரத்துல எவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்கப்படணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுங்க. அதாவது ஹமாஸ் சீக்கிரம் அந்த 20 அம்சங்களுக்கும் ஓகே சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற அழுத்தமாக இருக்கு. அது தொடர்பாக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துங்க, எவ்வளவு சீக்கிரம் நடத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஹமாஸும் இஸ்ரேலும் எகிப்து மற்றும் கத்தாரினுடைய அந்த மீடியேஷன்ல இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. இது எகிப்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில ஹமாஸ் வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்படும் பட்சத்தில் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரலாம். இல்ல அது ஏற்க முடியாதுன்னு இஸ்ரேல் தரப்புலையும் இல்ல மத்த மீடியேஷன் நாடுகளும் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஹமாஸ் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுல ஒரு சுமூகமான முடிவு ஏற்படல அப்படின்னா இந்த போர் நிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. டொனால்ட் ட்ரம்ப் அந்த 20 அம்ச திட்டத்தை அறிவிக்கும் போது அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹமாஸும் இஸ்ரேலும் இதுக்கு ஓகே சொன்ன உடனடியாக தாக்குதல் நிறுத்தப்படும், 72 மணி நேரத்துல பணைய கைதிகளுடைய விடுவிப்பு நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இது வரைக்கும் அதுல எதுவுமே நடக்கல. இப்ப என்ன சொல்றாருன்னா, ஒரு புதிய மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல இஸ்ரேலினுடைய ராணுவம் காசாவில் எந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கிறதும், செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது அவங்க எப்படி பின்னேறுவாங்க அப்படின்னும்,
அதுல இருந்து 3வது ஸ்டேஜுக்கு போகும்போது எப்படி எல்லையை தாண்டி வெளியே போவாங்க அப்படிங்கிறதும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மேப்புக்கு ஹமாஸ் ஓகே சொல்லணும். அதாவது பணைய கைதிகளை விடுவிக்கும் போது காசாவினுடைய மைய பகுதியில இஸ்ரேலினுடைய ராணுவம் இருக்கிறத ஹமாஸ் ஏத்துக்கணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அந்த மேப்ல சொல்லியிருக்காரு. ஆனா ஹமாஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க பணைய கைதிகளையும் விடுவிச்சுட்டு எங்களுடைய ஆயுதங்களையும் கீழே போட்டுட்டோம் அப்படின்னா இங்க கிட்ட பேசுறதுக்கு எந்த விதமான ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இஸ்ரேல் ஏற்கனவே இதே மாதிரி ஒப்பந்தங்களை போட்டு ஆனால் அதை மீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்படி தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதனால எங்களால உடனடியாக ஆயுதத்தை கீழே போட முடியாது அப்படிங்கறதுதான் ஹமாஸ் தரப்பினுடைய வாதமாக இருக்கு. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, நாங்க ஹமாஸை ஆயுதங்களை கீழே போட வைப்போம், அது ஒண்ணு பேச்சுவார்த்தை மூலமாக நடக்கும். ஆனா அவங்க அப்படி பேச்சுவார்த்தையில ஒத்துக்கல அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் மூலமாக அவங்களே அழிப்போம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஈரானும் லெபனான்ல ஹெஸ்புல்லாவும் ஹமாஸ் என்ன முடிவெடுக்குதோ அதனோட நாங்க உடன்படுவோம். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த அமைதி திட்டத்துக்கு ஹமாஸ் ஓகே சொன்னாங்கன்னா நாங்களும் அதுக்கு ஓகே தான் அப்படிங்கிறது மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈரான் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அமைதி பேச்சுவார்த்தைக்குள்ள போகும், தாக்குதல் நின்றும், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் இஸ்ரேல் இவ்வளவு நாளாக செஞ்ச அந்த போர்க்குற்றத்துக்கு என்ன பதில்? இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இதுல பேசணும் அப்படிங்கிறத ஈரான் தரப்புல இருந்து வலியுறுத்தியிருக்காங்க. இது ஈரானுடைய கருத்தாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹமாஸ் அக்டோபர் 7, 2023 ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்தினாங்க. அந்த தாக்குதலும் குற்றத்துக்குரிய ஒரு செயல் தான். அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அதை பத்தியும் இந்த 20 அம்ச திட்டத்துல பேசப்படணும் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புலையும் சரி, இன்னும் சில நாடுகள் தரப்புலையும் வலியுறுத்தப்படுது. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா காசாவில தாக்குதல் நிறுத்தப்படுறது, அதன் தொடர்ந்து காசா மற்றும் பாலஸ்தீனத்தினுடைய நிர்வாகம் யார் கைக்கு போகுது இப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கு. இது சர்வதேச அளவுல மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக அமையும். வரலாற்றிலே இது முக்கியமான பேச்சுவார்த்தையாகவும் அமையும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது எவ்வளவு சீக்கிரமா நடக்குதோ அவ்வளவு சீக்கிரம் காசாவில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கல யதார்த்தம். ஏன்னா காசாவில் இருக்கிற மக்கள் உயிர் வாழ்றதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 0%ல இருந்து இன்னைக்கு 50% வரைக்கும் வந்திருக்கு. அடுத்த 50% போறதுக்குள்ள எத்தனை உயிர்கள் போகுமோ அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு தாக்குதல் நின்றும், நாளைக்கு நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எத்தனை பேர் அடுத்த நாள் உயிரோட இல்லாம போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த தாக்குதல் எவ்வளவு சீக்கிரம் நிக்குதோ அவ்வளவு சீக்கிரம் காசாவுக்கு ரொம்பவே நல்லது. இன்னொரு பக்கம் குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா, அதாவது சர்வதேச அளவில் இருக்கிற பல்வேறு நாடுகளுடைய ஆக்டிவிஸ்ட் சமூக செயற்பாட்டாளர்கள் 470 பேர் படகுகள் மூலமாக காசாவை நோக்கி வந்தாங்க. அவங்களையெல்லாம் சர்வதேச கடல்ல இஸ்ரேலினுடைய கடற்படையினர் மடக்கி பிடிச்சு கைது பண்ணிட்டாங்க. அதுல முக்கியமாக கிரெட்டா தன்பர்க், நெல்சன் மண்டேலாவுடைய பேரன் மாண்ட்லா மண்டேலா, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அவங்களையெல்லாம் கைது பண்ணாங்க இஸ்ரேலினுடைய கடற்படையும் ராணுவமும். கைது பண்ணதோட மட்டும் இல்லாம அவங்களை ரொம்ப மோசமாக சித்திரவதை பண்ணதாக இப்போ அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வெளியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா கிரெட்டா தன்பர்கை தரதரன்னு இழுத்துட்டு போய் தரையில வீசி இஸ்ரேலினுடைய கொடியை முத்தம் கொடுக்க வச்சு அப்படின்னு பல்வேறு கொடூரங்களை அங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் இல்லாம 3 நாட்களாக இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாம் அங்க ராணுவத்தினுடைய கட்டுப்பாடுல இருந்திருக்காங்க. 3 நாளும் அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை. ஒரு சின்ன ரெஸ்ட் ரூம் டாய்லெட் மாதிரி இருக்கு. அந்த டாய்லெட்ல வந்து அந்த தண்ணியை மட்டும்தான் அவங்களுக்கு குடிக்கிற கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு துருக்கி மற்றும் மற்ற நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்ட இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இப்போ ஸ்டேட்மெண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிரெட்டா தன்பர்க், மாண்ட்லா மண்டேலா இவங்கெல்லாம் வந்து விடுவிக்கப்படலை. அடுத்தடுத்து அவங்க விடுவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வருது. இருந்தாலும் இப்படி கொடூரப்படுத்துறீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை, அவங்கள ஒழுங்காக தான் ட்ரீட் பண்ணோம், அவங்கள ஒழுங்காக நாடு கடத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர், இஸ்ரேலினுடைய தீவிர வலதுசாரி கட்சியினுடைய ஒரு முக்கியமான நபர் பென் கிவர், அவர் என்ன சொல்றாரு, நாங்க அந்த ஆக்டிவிஸ்டை எல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணதுல சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசுறாரு. அமைச்சகம் சர்வதேச அரசியல் காரணமாக அதை வந்து ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் அதை பத்திலாம் கவலைப்படாம வெளிப்படையா நாங்க அப்படிதாங்க ட்ரீட் பண்ணுவோம், வந்து பாருங்க அப்படின்னு மிரட்டுற வகையில பேசுறாரு. எகிப்துல நடந்துட்டு இருக்கிற அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல என்ன டிசிஷன் எட்டப்படுது அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த காசா வார் நிக்குமா நிக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதுல என்ன பேசுறாங்க, அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பத்தி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். மீண்டும் டிகோட் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி. பண்டிகைகளை மேலும் இனிமையாக்க என்றென்றும் உங்களுடன் அடையார் ஆனந்த பவன். வெரைட்டியான ஸ்வீட்ஸ், மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ், ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ்களும் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.